திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, எப்படி சிவபெருமான வழிபடணும் அல்லது எப்படி சிவத்தை வழிபட ஆரம்பிக்கணும், அது பெரிய கேள்வி, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். ஏன் இந்த கேள்வி இப்ப நமக்குள்ள அவசியமான கேள்வி? ஏன்னா பல்வேறு சமயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சமயமும் தத்தம் சமயத்தை பெரிது என கூறும். அந்த சமயங்கள் போதிப்பது யாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்க தொடர்ந்து போய் பார்த்தீங்கன்னா இறுதியில் அது போய் நிற்கிற இடம் என்னவா இருக்கும்னா இறைவனை சரணடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். எது நடந்தாலும் நீதான்ப்பா அப்படின்னு சரணடையாது. அப்படி சரணடைஞ்சிட்டு அந்த இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையை நமக்குள்ள ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது, இறைவனை நம்முள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இன்பத்திலே நாம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு சமயமும் நமக்கு போதிக்கிறது. அது எப்படி நிகழும்னா அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை கொண்டு இது எல்லாம், இந்த அற்புதங்கள் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள ஏற்பட போகுது. சரி, இப்ப இதை அடைவதற்கான வழி அது அப்படின்னு இருக்குல்ல. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப ஒரு வகுப்புக்கு நீங்க போறீங்க. அந்த வகுப்பு ஆசிரியர் வந்துட்டு உங்களுக்கு பாடங்களை சொல்லி தருகின்றார். அங்க 60 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய ஒரே ஒரு குரல், அவர் சொல்கின்ற அந்த கருத்து அவ்வாறே 60 மாணவர்களுக்கும் போகுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமா போகாது. ஒவ்வொருவருடைய புரிதலும் ஒவ்வொரு விதத்தில் தான் இருக்க போகிறது. அந்த மூலத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் புரிந்து கொள்கின்ற தன்மை அப்படிங்கிறது வேறுபடும். புரிந்து கொண்ட அந்த பக்குவம் அப்படிங்கிறது வேறுபட போகிறது. அதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்களும் அப்படித்தான், அடியேனும் அப்படித்தான். அடுத்து ஒரு ஆசிரியர் வருகின்றார். அதே கருத்தை அவர் சொல்கின்றார். நீங்க இயற்பியலோ வேதியியலோ எது வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அதே கருத்தை அவர் சொல்கின்றார் என்றால் முன்னர் சொன்னது போலவே இவரும் சொல்வாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அந்த ஆசிரியருடைய புரிதல் வேறு. ஆனால் இரண்டுக்குமான அந்த மூலம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஒரே விஷயத்தை தான் சொல்ல போறாங்க, வேறு வேறு தன்மையோடு சொல்ல போகிறார்கள். புரிதலும் பார்த்தீங்கன்னா முதல் ஆசிரியர் சொல்லும் போது அந்த 60 மாணவர்களுக்கு மேற்பட்ட புரிதல் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்க போவதில்லை. இரண்டாவது ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும் போது ஏற்பட்ட புரிதலும் ஒன்றாக இருக்க போவதில்லை. ஆனால் அவர்கள் எல்லாம் எங்கு நோக்கி செல்கிறார்கள் என்றால் ஒரே ஒரு மூலத்தை நோக்கி செல்கிறார்கள். அப்ப என்ன, அதனுடைய கருத்து ஒன்றுதான். ஆனால் புரிந்து கொள்ளும் திறம் அப்படிங்கிறது அவரவருக்கு வேறுபடும். சரி, இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? எதுக்கு இப்ப சிவத்தை பத்தின புரிதலை இந்த இடத்துல கொண்டாந்து சேர்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, நமக்கு பல்வேறு ஞானாசிரிய பெருமக்கள் இருக்கிறார்கள், குருமார்கள் இருக்கிறார்கள். இன்றளவும் சிவத்தை பற்றி பேசுகின்ற, சிவத்தை உணர வைக்கக்கூடிய முயற்சியிலே நிறைய குருமார்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர்களில் யாரை தேடி போவது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் உங்களுக்குள் இருக்கும். இல்ல அவர் சரியா தான் சொல்லித் தர்றாரா அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா குருமார்களிடையே ஏற்படக்கூடிய சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு இல்லையா? வெவ்வேறு சமயம் சார்ந்தவர்கள் வந்துட்டு அப்படி நாங்க தான் பெரியவங்க, இப்படிதான் நாங்க தான் அப்படின்லாம் பேசும்போது நமக்குள்ள ஒரு நெருடல் வரும். அப்ப இந்த சமயம் எல்லாம் எதைத்தான் போதிக்கிறது அப்படின்ட்டு ஒண்ணு வந்துடும். அப்பதான் நமக்கு இந்த நெருடல் வருது, யாரை பின்பற்றி போகணும் அப்படின்ட்டு. அடியேன் சொல்வது ஒன்றுதான், எல்லோர் சொல்வதிலும் உண்மை இருக்கும், கற்றறியாதவர்கள் சொல்வதில் கூட உண்மை இருக்கும். எப்படி என்றால், எவர் ஒருவர் அந்த விஷயத்தை அவ்வாறே உணர்ந்திருக்கிறார், அனுபவத்தின் வாயிலாக ஒரு விஷயத்தை அவர் உணர்ந்திருக்கிறார் என்னும் போது அவர் சொல்வதிலே ஒரு உண்மை இருக்கும். அப்படியே போற போக்குல சொல்லிட்டு போறது கிடையாது. ஒரு விஷயத்தை அனுபவமாக உணர்ந்து ஐயா இதிலே இந்த விடை கிடைக்கும் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் கண்டிப்பா அதுல இருக்கும். ஆனா நீங்க அந்த வினையை ஆற்றும் போது அதே ஒரு தொடர்ச்சியிலே போய் அந்த அனுபவத்தையே உங்களுக்கு கொடுக்குமா என்றால் கொடுக்காது. கொஞ்சம் புரிதல் கடினமாக இருந்தாலும் உணர்ந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏன்னா சிவத்தை உணர்வது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ரோடு மட்டும் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இறைவனை இந்த வழியில போனாதான், யோகத்தின் வழியில் போனாதான் உன்னை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு கிடையாது. தியானத்தின் வழியா போ, உன்னால அதுவும் முடியலையா அன்பு செலுத்த ஆரம்பி, இல்லையா பிற உயிர்களின் மீது வந்துட்டு அளவற்ற அன்பை கொட்டு, உன் காரியத்தை மட்டும், நீ என்ன காரியத்திற்கு வந்தாயோ அதை உணர்ந்து கொண்டு அதை மட்டும் செய். இந்த மாதிரி பல்வேறு விதங்களிலே நமக்கு அந்த வழிபாட்டை பற்றி சொல்லி தருவார்கள். இதில் எல்லாம் ஒன்றே ஒன்று நிலைத்திருக்கும் அப்படின்னு பார்த்தா தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நிலை பெற்றிருக்கும். நீ கொண்ட அந்த கர்மத்திலே நீ கண்ணும் கருத்துமாக இரு அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. உனக்கு என்ன வேலையோ அதுல தெளிவா இரு.
அதிலிருந்து பின்வாங்காத, அதிலிருந்து மாறுபட்ட இடத்துக்கு போகாத, ஒரே நோக்கம், அந்த நோக்கத்தை நோக்கி ஓடு, கண்டிப்பா வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சிவத்தை உணர வேண்டும் என்றாலும் தெளிவா தெரிஞ்சுக்கங்க, எந்த குருமார்கள் சொன்னாலும் அந்த குருமார்கள் 10 மாணவர்களுக்கு போதிக்கிறார்கள் என்றால் அனைவருக்கும் அந்த அனுபவம் கிடைத்து விட போவதில்லை. இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், பெரிய குருமா இருப்பா, நிறைய பேசுறாரு, பல லட்சம் பேர் கேட்கிறாங்க, அப்ப அவர் எல்லாத்துக்கும் அந்த உணர்தலை உணர்த்திடுவாரா அப்படின்னா அவர் உணர்த்த முயற்சி செய்வார். ஆனால் வாங்குகின்ற நாம் எந்த மனதுடன் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. சிவத்தை இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசீர்வதித்து அவர்களுக்கு அந்த போதனையை ஒருவர் கொடுக்கிறார் என்றாலும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அது சாத்தியமாகும். அதாவது எதற்கும் தயாரான நிலையில இருத்தல் அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்கு. ஒருவர் கொடுக்கிறார் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே ஒருவர் இல்லை என்றால் அவர் கொடுத்தலின் பொருள் அந்த இடத்துல அர்த்தமற்றதாகிவிடும். நீ சிவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று உனக்கு ஒரு போதனை செய்யப்படுகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் தான் இருக்கிறீர்களா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்றால் என்ன? நான் சிவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தன்மையில் நீங்கள் இருந்தால் அந்த குரு போதிப்பது உங்களுக்கு சாத்தியமாகும், அது சத்தியமாகும். ஏதோ சொல்றார், நம்ம கேட்கறதுக்கு காது கொடுத்து கேட்போம் அப்படின்ட்டு காதுல மட்டும் மந்திரத்தை வாங்கிக்கிட்டா நம்மளால இறைவனை உணர்ந்து கொள்ள முடியுமானா சத்தியமா முடியாது. ஏன்? நீங்க அனுபவிக்கல, குரு சொன்னதை நீங்க அனுபவிக்கல, அந்த உயிரானது அந்த நோக்கத்தை உணர்ந்து கொள்ளவில்லை, அதை அனுபவிக்கவும் தயாராக இல்லாமல் ஏதோ ஒன்றை காதுக்குள் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது சாத்தியம் ஆகாது. சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம், தெளிவா தெரிஞ்சுக்குங்க. சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். இறைவன் உங்களுக்கு எப்படி வேணாலும் அனுபவத்தை கொடுக்கலாம். முதலிலே இப்படித்தான் அனுபவத்தை கொடுக்கணும்னு எதுவுமே கிடையாது. என்னோட குருமார்கள் சொன்னாங்க, நீங்க அன்னதானம் செஞ்சீங்கன்னா அந்த அன்னதானத்தை வாங்குற யார் மூலமாவது உனக்கு அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுலதான் அனுபவம் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது உணவை வாங்குவவர்கள் மூலமாக மட்டும் நமக்கு அனுபவம் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. உணவை வாங்காமல் போகிறார்களே அதன் மூலமாகவும் ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கலாம். உதாரணத்துக்கு தான் சொல்றோம். அப்ப அந்த அனுபவம் எங்கிருந்து வேண்டாலும் கிடைக்கலாம். அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் அந்த தன்னார்வலர்கள் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஒரு வேலையை எடுத்துக்கிறோம், அன்னதானத்துக்கு போறோம் அப்படின்னா சாப்பாடு பரிமாறுறது மட்டும் என் வேலையா நான் நினைச்சுக்கிட்டேன்னா அதை மட்டும் தான் அடியேன் செய்வேன். சாப்பாடு கீழே சிந்தி இருக்கு, அப்ப சிந்தனதை எடுக்கணும், கூட்டணும், அதுக்கு என் மனசு தயாரா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நான் அந்த இடத்துல ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு குற்றவாளி போலதான். ஏன்னா ஒரு வேலைக்கு சென்றால் அங்க இருக்கக்கூடிய எல்லா அனுபவங்களையும் அடியேன் பெற வேண்டும். நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு போனோம்னா பல அனுபவங்கள் நமக்கு கிடைக்காது. அப்ப ஒரு இடத்துல நம்ம இறங்கி கூட்டணும், சாக்கடையை சுத்தம் செய்யணும், இல்ல ஒருத்தருக்கு சாப்பாடு பரிமாறணும், எந்த வேலை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்குல்ல, அதேதான் ஆன்மீகத்திலையும். எந்த விதமான அனுபவம் நமக்கு வரும்னே சொல்ல முடியாது. இறைவன் எப்படி நமக்கு உணர்த்துவார் அப்படின்னே சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் தயாரா இருந்து எந்த அனுபவம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலே நாம் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இறைவனை நோக்கிய பயணம் சத்தியமா சாத்தியமாகும். இல்ல நான் எதற்கும் தயாராக இல்லை, எனக்கு இப்படித்தான் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நான் இப்படி போய் தான் இறைவனை உணர வேண்டும் அப்படின்னா உணர்த்துவார். ஆனா அதற்கான காலம் வரையறுக்குள் வராது. அப்ப நம்ம சொல்றது என்னன்னா திறந்த மனதுடன் இருக்க வேண்டும். அந்த திறந்த மனது எப்படி இருக்குன்னா அன்பு வயப்பட்டு இருக்க வேண்டும். அந்த அன்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லையற்றதாக இருக்க வேண்டும். எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்டுவதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற மனதினுள்ளே எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, அதாவது சரணடைந்த தன்மை அப்படின்னு சொல்லுவோம். சரணடைதல் அப்படின்ட்டு எது கொடுத்தாலும் நீ கொடுக்கறது, எது வந்தாலும் உனக்கு தான் அப்படிங்கிற அந்த மனசு, நீ என்னை அடிக்கிறன்னு நினைச்சுக்கிட்டு உன்னையே நீ அடிச்சுக்கிற அப்படிங்கிற அந்த தெளிவு உங்களுக்கு கிடைத்து விட்டது. அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த இறைவனுடைய பூரணமான அருள் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த சிவத்தினுடைய அந்த அனுபவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? எதற்கும் தயாராக இருத்தல். எந்த அனுபவம் வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையிலே இருத்தல். அவ்வாறு இருக்கும்போது கண்டிப்பா அவர்களால் சிவத்தை உணர்ந்து கொள்ள முடியும். சிவத்தை உணர்ந்து கொள்ள முடியும். தெளிவா இருங்க, தெளிவான சிந்தனையுடன் இருங்கள். எந்த நேரம் வேண்டுமானாலும் இறைவன் உங்களை தொடலாம். எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் உங்களுக்கான அனுபவம் கிடைக்கலாம். விழிப்புணர்வு நிலையுடன் நாம் காத்திருக்கும் போது அந்த சிவம் நம்மை தொட்டு செல்வதை உணர முடியும். அப்ப குருமார்கள் சொல்கிறார்கள் என்றால் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கவில்லை என்றால் அதில் உண்மை இல்லை என்பது பொருள் அல்ல.
நாம் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் இல்லை என்பது அந்த இடத்திலே பொருளாகும். அவர் சொன்னதை அவ்வாறே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு வந்த பின்பு அந்த அனுபவம் அவருக்கு கிடைத்தது போல நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதும் கிடையாது. நமக்கு இறைவன் விதித்த வகையிலே அந்த அனுபவமானது கிடைக்கும். நம்மாலும் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் அந்த இடத்துல நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடியார்களே, சிவாய நமः.